நான்வெஜ் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வந்துடும், அதால் சிக்கன் சாப்பிட்டா பைல்ஸ் வந்துடும் அப்படின்னு மலச்சிக்கல் வரது நிறைய இந்த விமென் இன் காலேஜ் அண்ட் படிக்கும்போது நிறைய பேருக்கு வருது. ஏன்னா ஆன்லைன்லயோ சோஷியல் மீடியாலயோ சொல்றதை வச்சு நீங்களே எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? மோஷன்ல பிளட் போனால் பெயின்லெஸ்ஸாக போச்சுன்னா பைல்ஸு, பெயின்லெஸ்ஸாக போச்சுன்னா கேன்சரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மோஷனில் பிளட் ஆகட்டும், இல்லைனா ஆனல் கிளான்ஸில் இருக்க ஸ்வெல்லிங், இச்சிங், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது பைல்ஸ் கூட தான். ஸோ பைல்ஸை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஸ்டில் ட்ரீட்மெண்ட்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம இன்னைக்கு இன்டர்வியூவில் ஜென்ரல் அண்ட் லேப்ரோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சசிகுமார் அவங்க கூட இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மோஷனில் பிளட் போகிறது இது எல்லாத்துக்குமே நார்மல் சயின்ஸாக இருக்கும். லைக் இந்தியாவில் இந்த டிரான்ஸ்ஃபார்மில் மூலம்னா என்ன, மூல பிரச்சனையா, இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், வாட் இஸ் அ பைல்? பைல்ஸ் அப்படின்னா மோஷன் போகிற வழியில் ரத்த குழாய்கள் கொஞ்சம் பெருசாக வீங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ரத்த குழாய்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், நமக்கு எந்த டிஷ்யூக்கு வந்தாலும் இருக்கும். அந்த இடத்துல இருக்க நார்மலாக இருக்க ரத்த குழாய்கள் கொஞ்சம் வீங்கி இருந்ததுன்னா அதை தான் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ப்ரொலாப்ஸ் பைல் மாஸ் அப்படின்ட்டு கிரேடிங் இருக்குது, டிபெண்டிங் ஆன் த சைஸ். இந்த லைட்டாக வீங்கி இருக்க பைல் இப்போ இருக்கும்போது நம்ம மோஷன் கொஞ்சம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்டாக மோஷன் போகும்போது அந்த மோஷன் அதை டேர் பண்ணிடுச்சுன்னா, அந்த பிளட் வெசல் மேலே டேர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் கொட்ட போகுது. தட் இஸ் வாட் இஸ் பைல்ஸ். பைல்ஸ்னால் ஒரு பெரிய வியாதி எதுவும் கிடையாது. அது ஏன் அந்த வீங்குது? முதல்ல அந்த ரத்த குழாய் வீங்குதுன்னா லாங் ஸ்டாண்டிங்காக அந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், மோஷன் ஃப்ரீயாக போகாமல் கொஞ்சம் மலச்சிக்கல் ரொம்ப நேரம் முக்கி போயிட்டே இருக்கும்போது அந்த பிளட் ரிட்டர்ன் கொஞ்சம் டிலே ஆகும். ரொம்ப நேரம் சில பேர் டாய்லெட்டில் ஒரு ½ அன் ஹவர் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம், ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அதுதான் மலச்சிக்கல் தான் மேஜர் காரணம். ரொம்ப நேரம் மலச்சிக்கல் முக்கி போயிட்டே இருக்கும்போது இந்த ரத்த குழாய்கள் வீங்க ஆரம்பிக்கும். இந்த வீங்கின ரத்த குழாய் தான் நம்ம பைல்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயாவது ஒரு கையில் ஒரு இடத்துல போய் இடிச்சிட்டிங்கன்னா கையில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா ப்ளீட் ஆகும். ஸோ அங்கே ஒரு பிளட் வெசல் இருந்தால் ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெறும் இது வந்தால் லைட்டாக இதுவாகும். ஸோ இது டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த பைல், எவ்வளோ டேர், அது பொறுத்து இருக்குது, அது ப்ளீடிங் ஆகும். டாக்டர், இப்போ நீங்கள் கான்ஸ்டிபேஷனை பற்றி சொன்னீங்க. பட் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்டெல்லாம் பைல்ஸ் வயசானவங்களுக்கு தான் வரும்னு சொல்லி இருந்தோம். பட் ஸ்டில் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய பைல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க கேசஸ். ஸோ கான்ஸ்டிபேஷன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? எதனால வருது? கான்ஸ்டிபேஷன்றது ஒரு ஹேபிட் அதெல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிள் ஃபார்முலா. நம்ம மோஷனில் அடிக்குவேட் சாலிட் வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியில் வருது. இதான் மோஷன் போகிறது. அந்த மோஷனில் என்ன இருக்குது என்ன இல்லை. இப்போ மெயினாக மோஷன் சாலிடாக போகுதுனாலும் அது இட் ஷுட் ரீட்டைன் அடிக்குவேட் வாட்டர். அப்போ இருந்ததுன்னா மோஷன் சாலிடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் லூஸ் மோஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோஷனில் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும். இது ரெண்டும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மோஷன் சாஃப்டாக போகும், ஒரு ஸ்ட்ரெயினிங் இருக்காது. இதே மோஷன் ஹார்டாக இருக்குது பட் வாட்டரே இல்லை, ட்ரை ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ரெயின் அ லாட் டு பாஸ் மோஷன். இல்லை நம்ம அந்த ரஃபேஜே இல்லை, அப்படி இல்லைன்னா அப்போது மோஷன் ஃபார்மேஷன் ரொம்ப ஹார்டாக ரொம்ப நேரம் இருந்ததுன்னா ஹார்டாகிடும், கஷ்டமாகிடும். ஸோ முதல்ல அப்போ 2 எசென்ஷியல் ஐட்டம்ஸ் என்ன? ஸோ இந்த வாட்டர் இருக்கணும், ஃபைபர் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டில் மோஷனில் கண்டென்ட் இருக்குன்னா அதில் அந்த ஃபைபர்ஸ் ஃபுட், ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட். ஃபைபர்னால் நார்ச்சத்து இருக்கிற ஃபுட். க்ரீன்ஸு, கீரை, பீன்ஸு, அவரைக்காய், கோஸ், இது மாதிரிலாம் நார்ச்சத்து இருக்கிறதுல என்னென்னா பிளான்ட் செல்லில் செல்லுலோஸ்னு ஒன்று இருக்குது. செல்லுலோஸ் கார்போஹைட்ரேட்டில் 3 ஃபார்ம் இருக்குது: ஸ்டார்ச், கிளைக்கோஜன் அண்ட் செல்லுலோஸ். இந்த ஸ்டார்ச், கிளைக்கோஜன் நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்சைமில் இருக்குது. அதுதான் இந்த நார்மல் டைஜஷன் ஆகிடும். ஸோ அப்சார்ப் ஆகிடும். இந்த செல்லுலோஸ்ன்றது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸில் என்சைம்ஸ் கிடையாது. ஸோ வாட் எவர் அந்த நார்ச்சத்தில் எடுக்கும்போது இந்த செல்லுலோஸ் கண்டென்ட் நிறைய இருந்ததுன்னா அது அப்படியே மோஷனில் வரும். இந்த செல்லுலோஸ் ஒரு ஆஸ்மோட்டிக்லி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இது நிறைய வாட்டர் ரிட்டைன் பண்ணும். ஸோ மோஷன் சாஃப்டாக இருக்கும். ஸோ தே வில் நாட் ஹேவ் ஸ்ட்ரகிள். நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் யங்ஸ்டர்ஸ் இது கேட்டிங்க நீங்கள் கேள்வி என்னென்னா, தே ஸ்டார்ட் யூஸிங் ரிஃபைன்டு ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு. இந்த ஃபைபர் கண்டென்ட் குறைஞ்சிச்சு. ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்டில் மோர் ஆஃப் ஸ்டார்ச், கிளைக்கோஜன், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபைபர் கண்டென்ட் குறைய ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை அந்த ஃபைபர் கண்டென்ட் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா தென் த மோஷன் வில் பி சாஃப்ட். அந்த மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும். அது கூட 2வது விஷயம் சொன்னேன், தண்ணியும். இப்போ தண்ணி குடிக்கிறதுனா நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அதில் வேர்வையில் போகும்போது, யூரினில் போக போகுது. வேர்வையில் போனதுக்கு அப்புறமாவும் யூரினில் கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் அனுப்புறது யூரின் தேவை. இது ரெண்டும் மினிமல் ரிக்வயர்மெண்ட். இதுக்கு மேலே தண்ணி குடிக்கணும். தண்ணி இப்போ நிறைய ஹாட் கிளைமேட்டில் போனால் வேர்வை நிறைய இருக்கும் போது அப்போ யூரின் கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகும்? இன்னும் நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பெல் பண்ணுறதா என்ன பண்ணும்? இந்த மோஷனில் இருக்க தண்ணி தான் பாடி உறிஞ்சி எடுத்துடும். ஸோ மோஷன் ஹார்ட் ஆகிட்டே வரும்.
ஸோ இதுக்கு சிம்பிள் திங், நார்ச்சத்து இருக்க ஃபுட் எடுத்துக்கணும் ப்ளஸ் வாட்டர். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அது இதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது. நான்வெஜ் சாப்பிடலாம், கூட ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கணும். அது இருந்ததுன்னா திஸ் மலச்சிக்கலை தடுக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து ஹெல்த்தி டயட் வேணும்னு சொன்னீங்க. அன்ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனாலையும் கான்ஸ்டிபேஷன் வரவங்க இருக்காங்களா? லைக் ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கும் இதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்து பைல்ஸ் வரவங்கள நாங்கள் நேரில் பார்க்குறோம்ல டாக்டர், அவங்க எதனால இப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க டாக்டர்? நைட் ஷிஃப்ட்டு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம இந்தியாவில் இப்போ உலகத்துலேயே இப்போ வாழக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் சம்வேர், ஏர்ன் சம்வேர். என்ன ஜாப் கிடைக்குதோ அதை தான் போக வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப்னு சொன்னால் யாருக்கும் எதுவும் கிடையாது. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு தான் செப்பரேட் டைம். ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து யூ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் இது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ். உங்கள் ப்ராசஸ் என்னென்னா நைட் ஷிஃப்ட்னா இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நாளைக்கு டே ஷிஃப்ட், இது அப்படி இப்படி மாற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் மோஷன் போகிறோம், ஒரு நாள் நைட்டு மோஷன் போகிறோம், ஒரு நாள் மதியானம், இப்படி போயிட்டு இருந்தால் தான் பிரச்சனை. இதாவது ஃபிக்ஸட் டைம் நம்ம வந்து டெய்லி இப்போ காலையில் எழுந்ததோ ஃபஸ்ட்டு மோஷன் போகிறது, இல்லை ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டைம், இது மாதிரி ரெகுலராக நம்ம ஒரு பாடி வந்து ஸ்ட்ரீம்னா பாடிக்கு தெரியும் இந்த டைம் இந்த வேலை செய்ய போகிறோம். ஸோ உங்கள் ஷிஃப்ட்டு உங்களோட ஒர்க் ஷெட்யூல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எனி டே எந்த நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் டே ஷிஃப்டாக மார்னிங் ஒரு 6 to 8 அந்த பீரியடில் நான் மோஷன் பாஸ் பண்ணுன்றது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்காது. நைட் ஷிஃப்ட் முடிக்கிறவங்க இப்போ மோஷன் போயிட்டு நான் தூங்க போகிறேன்னுவாங்க, இல்லை அவங்க தூங்கி எழுந்துட்டு காலையெல்லாம் தூங்கி எழுந்துட்டு வி பாஸ் மோஷன் அண்ட் தென் கோ டு த ஒர்க். ஸோ வாட் எவர் இட் இஸ் மெயின் திங் வந்து கண்டென்ட் ஆஃப் த மோஷன். மோஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து மோஷன் வருது நான் போகாமல் வச்சுட்ருக்கேன் இது பண்ணுறேன் அதுன்னும் போது அதுவும் இந்த மலச்சிக்கல் வந்து வரது வந்து நிறைய இந்த விமென் இன் காலேஜ் அண்ட் படிக்கும்போது நிறைய பேருக்கு வருது. ஏன்னா தே ஃபீல் இந்த காலேஜ்லேயோ வெளியிலையோ போனால் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் அ டாய்லெட் தேர், இட்ஸ் நாட் ஸோ குட். அது இதுன்றதால தண்ணி குடிக்கிறத ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த யங் கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளமோட நான் நிறைய பார்க்குறேன். ஸோ தே ரெஸ்ட்ரிக்ட் த இன்டேக் ஆஃப் வாட்டர் நிறைய கம்மி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, ஸோ மோஷன் வந்து அகெயின் நான் சொன்னல அந்த ஹார்ட்னஸ் ஆகிடுது. ஸோ வென் தே ஸ்டார்ட் ஹார்ட் மோஷன் வந்து தே ஸ்ட்ரெயின் அ லாட், இது பண்ணும்போது தே டெவலப் ஃபிஷர், பைல்ஸ் இதெல்லாம் வராது. ஃபிஷர்ன்றது வந்து பைல்ஸும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. ஃபிஷர் வந்து மோஷன் போகும்போது ஒரு இடத்துல டேர் பண்ணிச்சுன்னா அது ஃபிஷர். பட் அந்த இடத்துல பிளட் வெசல் பெருசாக வீங்கி இருந்து அதை டேர் பண்ணிச்சுன்னா தென் யூ பிளட் வெசல் வீங்கிறது வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இது வச்சா நிறைய பிளட் லாஸ் ஆகும். இந்த இடத்துல ஃபிஷர் வந்து பிளட் வெசல் எல்லாத்துலேயும் டேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபிஷர்னு சொல்லுவோம். அது லாங் ரிப்பீட்டடாக அந்த இடத்துல டேர் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊண்டு ஹீலே ஆகாது. அதை தான் நம்ம ஃபிஷர் சொல்லுவோம். இது ரெண்டு தான் காமன் ப்ராப்ளம். ரெண்டுமே காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன் தான். லைக் டாக்டர், இப்போ நீங்கள் கான்ஸ்டிபேஷன் வந்து விமென்ஸ் அஃபெக்ட் பண்ணும், எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன் காலேஜ் படிக்கிறவங்க வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கும் இது வந்து அஃபெக்ட் பண்ணதில்ல டாக்டர். ஸோ அது எதனால ஆகுது டாக்டர்? இல்லை அகைன் எல்லாத்துக்குமே நான் ஐ எம் நாட் சேயிங் உடனே எல்லாரும் வந்து பைல்ஸ் எல்லாம் விமெனுக்கு மட்டும் தான் வரும் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது வந்து விமெனில் வந்து ஏன் காரணம் சொல்கிறேன். இப்போ காலேஜ் ஒர்க் பிளேஸ் போகிறவங்களாம் சம்டைம் இந்த அங்கே போய் ஒர்க் பண்ணுற காலேஜ்லையோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ அந்த டாய்லெட் சரியில்லை, ஐ கான்ட் ஸ்பெண்ட், இல்லை வெளியில் நிறைய ரோமிங் அரௌண்ட் ஜாப் இருக்குன்னு வச்சுக்கலாம், வெளியில் போனால் எனக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடைக்காது, அது யூரின்லாம் பாஸ் பண்ணது எனக்கு சரியா எனக்கு பிளேஸ் கிடைக்காது அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ தே ஸ்டார்ட் ரெஸ்ட்ரிக்டிங் த யூரின் ரெஸ்ட்ரிக்டிங் த வாட்டர் இன்டேக். ரெஸ்ட்ரிக்டிங் த வாட்டர் இன்டேக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மோஷனில் இருக்க வாட்டர் கண்டென்ட் குறைய தான் அகெயின் ப்ரெக்னன்சி இஸ் நாட் ஒன் லைஃப், தேர் ஆர் 2 லைஃப். ஒரு மதர் ப்ளஸ் பேபி. இப்போ நம்ம வாட்டர் கன்சப்ஷன் நமக்குன்னா பேபிக்கும் சேர்த்து கன்சப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே அந்த சிம்பிள் ஃபார்முலா தான். ஹாவ் குட் ஃபைபர் கண்டென்ட் இன் த ஃபுட் அண்ட் வாட்டர். இது ரெண்டு இருந்தால் மோஷன் ஃப்ரீயாக போகும், மலச்சிக்கல் வராது. டாக்டர், இப்போ வந்து இந்த பேஷண்ட்ஸ்லாம் தாண்டி நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பட் வந்து அந்த ப்ராப்ளம் வெளில சொன்னா எங்க எம்பாரஸா ஃபீல் பண்ண போறோமோ, இல்ல டாக்டர்ஸ் கிட்ட போக ஷை பட்டுக்கிட்டே சொல்லி சில பேஷண்ட்ஸ் வந்து பைல்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இது வந்து ரொம்ப காமன். அதான் நான் சொன்னல, வென் இட் இஸ் நிறைய யங் கேர்ள்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நான் வந்து ஒரு 25 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதால லாட் ஆஃப் தெம் கம் டு மீ அண்ட் சரி ஓகே சீனியர் டாக்டர் நம்ம பார்த்துட்டு வந்துடலான்றாங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து ஷையாக இருந்துட்டு தே டோன்ட் கம் டு த டாக்டர் விசிட் வெரி ஏர்லி ஆல்சோ. ஸோ அகெயின் ஒரு பைல்ஸ் ஐயோ நான் ஸ்டார்டிங் விட்டுட்டா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும்னு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இட் கேன் பி எனி டே, இட் கேன் பி அட்ரஸ், இட் கேன் பி ட்ரீட்டட். எல்லா டைம்லையும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. வேரியஸ் ரைட் ஃப்ரம் டயட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சர்ஜரி வரைக்கும் ஹோல் கேமெட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இதுன்றது இருக்குது. ஸோ எப்போ இருக்கோ அவங்க ஸோ ஐயோ எனக்கு 5 இயர்ஸாக இருக்குது நான் இவ்வளோ நாள் பார்க்கலையே எனக்கு ஏதோ பெரிய முத்தி போய்ட்டு டமால் வெடிச்சிடும் எதுவுமே கிடையாது. ஸோ பைல்ஸுன்றது ரத்த குழாய் வீங்கிறது. இப்போ ஸோ கான்ஸ்டிபேஷன் நாளாக அந்த பிளட் வெசல் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி பெருசாகிட்டு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 அப்படின்னு
ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். அது கிரேட் 4 இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட், ஹீலிங், சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. ஏர்லி ஸ்டேஜ்லன்னா நம்ம மெடிகேஷன் அண்டு டயட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே சரி பண்ணிட முடியும். யூ டோன்ட் ஹவ் வெரி இயர்லி, ஏன்னா பயந்துட்டு இவங்க எப்போ அது வேணாம்னு நினைக்கிறாங்களோ அப்போ கிரேட் 1 கிரேட் 2ல இருந்திருப்பாங்க. அந்த டைமே வந்து ஒரு சர்ஜன் கன்சல்ட் பண்ணாங்கன்னா இட் மைட் பி ட்ரீட்டட் மெடிக்கலி அண்ட் டயட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே சரி பண்ணிட முடியும். வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் சர்ஜரி ஆர் எனி திங் லைக் தட். நம்ம இதை எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது, இது ஜஸ்ட் அனதர் ஒரு ப்ராப்ளம் இன் யுவர் ஹெல்த் விச் நீட்ஸ் நம்ம அதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து கன்சல்ட் ஸ்பெஷலிஸ்ட் போனோமா, அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணோமா விட்டுடலாம். சம் பீப்புள் என்னன்னா வெரி ஓல்ட் ஏஜில் நிறைய பேர் வந்து ப்ளீடிங் வந்து பைல்ஸ் தான் சொல்லிட்டு அது என்னன்னா ஒரு 30 years பேக் ஒரு டாக்டர் பார்த்துருப்பாங்க, பைல்ஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்துருப்பாங்க பைல்ஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இது ப்ளீடிங் பைல்ஸ் தான் நினச்சிருப்பாங்க. மோஷனில் பிளட் போகுதுன்னா பைல்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. பைல்ஸுக்கு தான் இது ரீசன் சொன்னேன். பைல்ஸ் தவிர இப்போ கேன்சர், வேறு ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் கூட ரத்தம் வரலாம். நம்ம இப்போ வந்து சும்மா அதுக்காக டாக்டர் சொல்லிட்டார் மோஷன் பிளட் போனால் பைல்ஸ் தான், வெறும் டயட் அட்ஜஸ்ட் பண்ணால் சரி, அப்படி கிடையாது. நம்ம அதுக்காக தான் கன்சல்ட் டாக்டர், அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் பைல்ஸால தான் அப்படின்றது முடிவாயிடுச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் வாட்டர் இன்டேக். சப்போஸ் வேறு ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். அதுக்கு உடனே எல்லாரும் நாளைக்கு மோஷனில் பிளட் போகிறவங்க எல்லாரும் உடனே கேன்சராக இருக்குமோ அது இதுன்னு பயப்படுறது பொறுத்ததுக்காக நான் சொல்லலை. அதுவும் ஒரு பாசிபிலிட்டிக்கு. வாட் மை அட்வைஸ் இஸ், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா கன்சல்ட் யுவர் டாக்டர், வாட் தே சஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அது பைல்ஸ் தான் உறுதிப்படுத்திட்டா தென் யூ கேன் ஃபாலோ திஸ் அட்வைஸ். டாக்டர், சோஷியல் மீடியா இஸ் a scam, especially for medical field. லைக் மெடிக்கல்ஸ் வந்து நாங்கள் இந்த டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிராண்டடாக இருக்கட்டும், அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பைல்ஸுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணுற டேப்லெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு காஷன் கொடுக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு டாக்டராக நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் டாக்டர். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம பண்ணுறது வந்து விஆர் பைல்ஸ் தானான்னு ஃபஸ்ட்டு டயக்னோஸ். எதுக்கு நான் கன்சல்ட், ப்ளீடிங் வருதுன்னா ஒரு சர்ஜன் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம டயக்னோசிஸ் ஹஸ் டு பி கன்ஃபார்ம், இதுதான் பைல்ஸ் தான்றது கன்ஃபார்ம் பண்ணணும். வேறு எந்த டிசீஸும் இல்லை அப்படின்றத நம்ம 100% ப்ரூவ் பண்ணிக்கணும். சப்போஸ் அது பைல்ஸ் தான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அகெயின் இதுக்கு முதல்ல வந்து இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயோ சோஷியல் மீடியாலேயோ சொல்கிறத வச்சு நீங்களே எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க? மோஷனில் பிளட்டு போனால் பெயின்லெஸ்ஸாக போச்சுன்னா பைல்ஸு, பெயின்லெஸ்ஸாக போச்சுன்னா கேன்சரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து முதல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணு. அப்புறம் நான் சொல்கிறது என்னென்னா அதுக்கப்புறமா வந்து வென் இட் இஸ் கன்ஃபார்ம் தென் த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிட்டு ஒழுங்காக மோஷன் ஃப்ரீயாக போகாமல் பார்த்துட்டு இருந்தாவே மோஸ்ட் ஆஃப் இது. ஒரு கையில் ஒரு புண்ணு இருக்குது, அதை வந்து திருப்பி போட்டு நான் டெய்லி ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ளீடிங், இட் வில் நாட் ஹீல், இட் வில் காஸ் ட்ரபிள். இதே வந்து பத்திரமா அதை பார்த்துட்டு இருந்தோம்னா அது வந்து ஹீல் ஆகிடும், நல்லா சரியாகும். சேம் வே மோஷன் ஹார்டாக திருப்பி போயிட்டே இருந்தால் அது போய் அந்த இன்ஜூர் பண்ணிகிட்டே இருக்கும், திருப்பி ப்ளீட் ஆகிட்டு. மோஷன் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளட் வெசல் அது இன்ஜூர் பண்ணாமல் அப்படியே மெதுவாக சாஃப்டாக ஃப்ரீயாக போயிட்டு இருந்ததுன்னா தட் வில் ஹீல் ஆஃப் அண்ட் இட் வில் பிகம் ஆல் ரைட். அதுக்காக நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணதுமே அந்த வீங்கின பிளட் வெசல்லாம் நார்மல் ஆகிடுமா டாக்டர்? நார்மலாக ஆகாது. ஒன்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் ஒரு எலாஸ்டிக் கார்மெண்ட் தான், எலாஸ்டிக் அண்டர்வேர் ஆர் எனிதிங். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது பண்ணால் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் இட் வில் கம் பேக் டு த நார்மல் சைஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் திருப்பி ஓரளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணால் இட் வில் கம் பேக் பட் நாட் டு த நார்மல் சைஸ், கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் அது மாதிரி தான் அந்த பிளட் வெசல் வந்து ஓரளவுக்கு இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இட் வில் கம் பேக் டு நார்மல். பட் ஒரு அளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இட் வில் நாட் கோ பேக் டு நார்மல் பட் ஃபர்தர் வர்சன். இப்போ கிரேட் 1 கிரேட் 2லேயே பைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டே தேர் இன் கிரேட் 1 கிரேட் 2 நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேட் 3 கிரேட் 4 ப்ராக்ரஸ் ஆகாமல் இப்போ கிரேட் 4லாம் போயிடுச்சுன்னா யாரும் மெடிசன் மட்டும் கொடுத்து ட்ரீட் பண்ண முடியாது, சர்ஜரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வரத்துக்கு முன்னாடி நான் அதை போகாமல் நம்ம கிரேட் 1 கிரேட் 2லனா நம்ம சர்ஜரியே பண்ணாமல் ரொம்ப வருஷத்துக்கு கூட மெயின்டைன் பண்ண முடியும். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் கான்ஸ்டிபேஷன் அந்த பர்ஃபெக்ட் ஹெல்த் எல்லாமே சொன்னீங்க, லைக் ப்ராப்பர் டயட் எல்லாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஸ்டூல் வந்து 2 to 3 times போகிறாங்களே, இப்போ அவங்களா டாக்டர்? அது வந்து என்டையர்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபினாமினான். அதுக்கும் பைல்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து மோஷன் ஹேபிட்ஸ். நம்ம 2 விஷயம் இருக்குது. 2 மோஷன் வந்து நிறைய வாட்டி போகிறாங்கன்னா இட்ஸ் சிம்பிள் அஸ் ஒரு மைல்ட் ஃபுட் பாய்சனிங்கில் இருக்கலாம். ஃபுட் பாய்சனிங் ஏதோ ஒரு சாப்பிட்டீங்க, ஒத்துக்கலை, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சிம்பிள் திங். ஏன் டயரியா வருது, லூஸ் மோஷன் ஏன் நடக்குது? கண்ணில் ஒரு தூசி பட்டு தான் என்னது, கண்ணில் தண்ணி கொட்டி அந்த தூசி கண்ணில் ஏன் தண்ணி கொட்டுது? அந்த தூசி வந்து பாடி இஸ் ட்ரைங் டு கெட் ரிட் ஆஃப். சேம் வே இப்போ ஒரு கோலனில் வந்து ஒரு இன்டெஸ்டைனில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பாடியோட நேச்சுரல் மெக்கானிசம்னா அந்த இன்ஃபெக்ஷனை வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணும். வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் நம்ம டயரியான்னு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த வாஷ் அவுட் பண்ணுறது தான் வந்து டயரியா. 2 times 3 times 5 times இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். இப்போ அது இனிஷியல் மைல்டு டயரியா இதெல்லாம் இருக்குன்னா ஃபுட் பாய்சனிங்கே வருதுன்னா கூட முதல்ல உடனே ஒரு பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வாஷ் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் நார்மல் ஃபினாமினா. அந்த வாஷ் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் சால்ட்டு லாஸ் ஆகும். அதை நம்ம வாமிட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் டயரியா மட்டும் தான் இருக்குன்னா வாட்டர் சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாவே இட் வில் பி மேனேஜ், ஒரு பிரச்சனையும் இருக்காது.
சப்போஸ் இப்போ இந்த டயரியா வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா முதல்ல ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா நிறைய பேர் என்னன்னா லூஸ் மோஷன் வந்தால் ஏதாவது ஒரு போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு டேப்லெட் கொடுத்தது உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு டேப்லெட் கொடுத்ததும் கோலான் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டூப் பண்ணுறது என்னென்ன இருக்கும் நமக்கு வந்து இந்த மோஷன் போகிறதுலாம் சரியாயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு, தெர் இஸ் நோ டயரியா, நல்லா ஆயிடுச்சுற மாதிரி இருக்கும். பட் வாட் இஸ் ஹேப்பனிங், பாடி வந்து நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதை வாஷ் பண்ணி வெளில தள்ளவர். நீங்கள் அந்த மூவே பண்ண வைக்கலனா எவ்ரி திங் இஸ் ஸ்டேயிங் இன்சைட். தட் மீன்ஸ் த ஆர்கனிசம் இன்ஃபெக்ஷன் ஆர்கனிசம் காஸ் பண்ணது வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்சைட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி மல்டிப்ளைட். இது என்னன்னா அந்த கோலான் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இருக்க டேப்லெட்டோட எஃபெக்ட் போயிட்டதுக்கப்புறமா இட் வில் ரீபவுண்ட் அண்ட் இட் வில் கம் பேக் அகெயின். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் முதல்ல வந்து ஒரு டாக்டர் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டா மோஸ்ட் ஆஃப் டைம் வெரி 1 or 2 எபிசோட்ஸ் தான் வருதுன்னா டெஃபினட்டாக சிம்பிள் பாடியே இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் 1 or 2 days, 1 day சரியாயிடுதுன்னா 2 times 3 times இட்ஸ் நாட் அ வரி அட் ஆல். மைல்ட் ஃபுட் பாய்சனிங் நம்ம வாட்டர் அண்ட் சால்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் எலக்ட்ரால் சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாவே இட் ஷுட் பி ஃபைன், தே வில் பி ஆல் ரைட். அண்டு திரும்ப வந்து ஒன் டேல இப்போ இட்ஸ் பர்சிஸ் பியாண்ட் 24 hours 48 hours மேலே எபிசோட்ஸ் மோர் நிறைய வாட்டர் அந்த மாதிரிலாம் வருது, யூரின் போகிறது கம்மியாகுது, இது மாதிரிலாம் இருக்குன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ரியலி லுக்கிங் அட் லாட் ஆஃப் வாட்டர் லாஸ். டெஃபினட்டாக நான் ஒரு 2-3 times இருந்தாவே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட் பட் 2-3 times ஐ கேன் வெயிட் டில் ஃபார் டாக்டர் கன்சல்டேஷன். பட் இட் இஸ் மோர் எனக்கு 6-7 timesலாம் போதும், நிறைய 6-7 times கொஞ்சம் கொஞ்சமாக போதா இல்லை நிறைய வாட்டரியாக போதும், நிறைய வாட்டரியாக போதும் டெஃபினட்டாக யூ ஹேவ் டு கோ அண்ட் கன்சல்ட் டாக்டர். ஸோ டாக்டர் இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. லைக் எங்களோட வியூவர்ஸ்க்காக ஒரு ஈஸியான ப்ரெஸ்கிரிப்ஷன், நாங்கள் எல்லாருமே வந்து பைல்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனாக நீங்கள் கொடுங்க டாக்டர். இல்லை ஒரே ஒரு விஷயம், நம்ம நிறைய திங் வந்து வெஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறோம். வெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்ப்பீங்க, வெறும் மீட்டு பர்கர்ஸ் இது மாதிரி. பட் ஆனால் அந்த பர்கரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாலட்ஸ் நிறைய சேர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லெட்யூஸ், கேபேஜஸ் இதெல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. that gives them the fiber. ஸோ அவங்க மீட் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் லாட் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ தட் கீப்ஸ் தெம் இது. ஸோ சேம் திங், நீங்கள் எல்லாரும் ஒன்லி வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி கண்ட்ரோல். வாட் எவர் டயட் மெயின் திங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் உங்களோட ஃபைபர் கண்டென்ட் இந்த டயட் இருக்கா இல்லையா. நம்ம ஊரில் மட்டும் இப்போ நான்வெஜ் செய்கிறாங்கன்னா அன்றைக்கி பார்த்தா ஒரு காய்கறி கூட கண்ணுக்கு தெரியாது அன்றைக்கி ஃபுட் டயட். தட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் ஆர் டயட். நம்ம நான்வெஜ் செய்கிறாங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி கூட நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இதுதான் நம்ம அதை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டேக்கிங் யுவர் ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு வேணும். சரி ஓகே நான்வெஜ் சாப்பிட்ற ரைட், ஐ வில் ஹேவ் நான்வெஜ் டுடே, கூட வெஜ் இந்த சாலட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வாட்டர் நிறைய குடிக்கணும். வாட்டர் நிறைய குடிக்கணும். சில பேர் என்கிட்ட வந்து சார் டெய்லி நான் மார்னிங் ஐ டேக் 2 liter 3 liter வாட்டர், நைட் படுக்கும் அது கிடையாது. வாட்டர் வந்து கண்டினியூஸ்லி இப்போ நான் மார்னிங் மட்டும் 2 liter எடுத்தேன்னா வித்தின் 2 hours அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து யூரின் கிட்னி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணோம், யூரின் போயிடும். அதுக்கப்புறமா நைட் வரைக்கும் அப்போ யூ ஆர் ஸ்டார்விங் கிடையாது. ஸோ ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 2-3 hours ஒரு வாட்டி தண்ணி குடிக்கணும். நிறைய வாட்டி என்னென்னா ஏசி ரூமில் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது. சார் நாங்கள் தான் வெயிலே போகிறது இல்லையே, எங்களுக்கு வந்து வேர்வே இல்லையே, எங்களுக்கு ஏன் கான்ஸ்டிபேஷன்னா தே சிட் இந்த ஏசின்றதால வாட் எவர் பர்ஸ்பிரேஷன் வெளியில் வர்றது எல்லாம் வந்து கெட்ஸ் எவாபரேட்டட். யூ ஆர் செட் இன் எ வெரி வெரி கூல் கிளைமேட்டுன்றதால யுவர் வாட்டர் லாஸே உங்களுக்கு தெரியவே தெரியாது. யூ டோன்ட் ஃபீல் லைக் தர்ஸ்ட், எதுவுமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்கன்னா அடுத்தது லஞ்சு டின்னர் அப்போ தான் வந்து தே அகெயின் டேக் த வாட்டர். அந்த டைமில் இன்பிட்வீன் வாட்டர் குடிக்கணுன்றதே மறந்துடுவாங்க. ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லுவேன் ஜஸ்ட் ஹேவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் இந்த ஐடி கார்டாக இருக்கிறதால ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் இது. ஸோ ஐ ஆஸ்க் தெம் டு டேக் எ பாட்டில் ஆஃப் வாட்டர் வித் தெம். ஒரு டெஸ்கில் வச்சுக்கோங்க. எவ்ரி 1 or 2 hours ஜஸ்ட் ஏந்து ஒரு மூவ் பண்ணுமா, ரன் பண்ணுமா, இது பண்ணுமா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மசில்ஸ், தென் ட்ரிங்க் சம் வாட்டர், தென் கண்டினியூ வித் வென் யூ ஆர் ஈட்டிங் ஃபுட் ஓகே யூ ஆர் டேக்கிங் கொஞ்சம் ஃபைபர் கான்டென்ட். இது 2 பண்ணாவே போதும். வாட் எவர் ஐ எம் நாட் சேஞ்சிங் எனி. அதுக்குன்னு வெஜ் சாப்பிட்றது சார் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே அப்படிலாம் நான் சொல்லலை. இட்ஸ் நாட் நான்வெஜ். நிறைய பேருக்கு என்னென்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வந்துடும், அதால் சிக்கன் சாப்பிட்டா பைல்ஸ் வந்துடும் இப்படின்னு நினச்சி சிக்கன் சாப்பிட்றதா இல்லை, ஃபைபர் சாப்பிடாததால இப்போ கான்ஸ்டிபேஷன் வரும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.